ஐயா வணக்கம். வணக்கம்மா. நீங்கள் கொல்லிமலையில் இருக்கிறது தெரிஞ்சு நாங்கள் ரொம்ப நாளாக பேட்டி எடுக்கணும்னு இருந்தோம். இன்றைக்கி தான் எங்களுக்கு கிடைச்சிங்க. அதனால் உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம், எதை பற்றி பேசணும்? மாந்திரிகர்களில் எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் நீங்கள் எந்த மாந்திரிகம் செய்கிறீங்க, அது எப்படி செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரவங்க எல்லாருமே மேக்சிமம் தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, இது மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என் கூட இருந்தாங்க ஐயா. என் வருமானம், என் காசு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாங்க. அதாவது பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. என்னை வந்து ரொம்ப நாளாக 5 வருஷம் என் கூட இருந்தாங்க, 7 வருஷம் என் கூட இருந்தாங்க. என்னோடய உழைப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அவங்க ஃபேமிலி தான் வேணும், இல்லை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்தவங்களுக்கு தீர்வு கொடுத்துட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து முக்கியமான இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவல் பிரச்சனை. இந்த ஏவல் அப்படின்னா, இந்த ஏவல் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். இன்றைக்கும் இதில் வந்து கருங்குட்டி ஏவல் அப்படின்றது வந்து நம்மளோட, அதாவது கோபு சித்தரோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நிறையா பேரோட பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நல்ல ரிசல்ட்டை நிறையா பேரை வந்து ஒரு நல்லபடியாக வாழ வச்சுருக்கோம் இந்த ஏவல் பூஜையினால். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த மற்ற பூஜை முறைப்படியும் பண்ணுறோம். இதில் வந்து ஏவல் பூஜை நமக்கு வந்து ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். பண்ணவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தகவலுக்கு நன்றிங்க ஐயா. இன்னைக்கு வந்த வேலை என்ன வேலை முடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து 2 பேர். அவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, என் கூட வந்து 7 வருஷம் இருந்தாங்க, அவங்க வந்து என்னோடய உழைப்பெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க ஐயா. நான் அவங்களுக்காக வந்து எல்லாமே பண்ணேன். ஆனால் இன்றைக்கி என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்காக நான் வந்து திருமணமே பண்ணாமல் நான் வந்து இன்றைக்கும் தனியாக இருக்கேன். ஆனால் அவங்க வந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து இன்னொருத்தவரை வந்து இது பழகி அவர் கூட அஃபேரில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அவருக்கு உண்டான பூஜையை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடையே இருந்தவங்க 2 பேரும் நண்பர்களாக பழகினவங்க. அவங்களில் வந்து கூடையே இருந்தவங்க வந்து இவங்களை கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா கடனில் மாட்டி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பிரச்சனைக்கும் நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு 6 கோடி ரூபா வந்து ஏமாந்துருக்காங்க. அதே பேங்க்